கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 144 சங்கீதம் 15 வசனம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. 144 சங்கீதம் 15 வசனம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. இங்கே வசனம் சொல்லுது, நம்ம ஏசப்பாவை தெய்வமாக கொண்டிருக்கோல, நம்ம பாக்கியவான்களாம். ஆமேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை ஏறலாமல் பேசுகிறாங்களா? எவ்வளோ ஜெபம் பண்ணுற, எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்க, எவ்வளோ சர்ச்சுக்கு போகிற, ஆனால் உங்கள் லைஃப் மாறவே இல்லையா அப்படின்னு உங்களை பார்த்து கேலி பண்ணுறாங்களா, கேள்வி கேட்குறாங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, நீ பாக்கியவான். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், உன் குடும்பத்துலேருந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன் தெய்வம் நான். இஸ்ரவேலுக்கு தெய்வமாக நான் இருக்கேன். இஸ்ரவேலோட தெய்வமாக இருந்து இஸ்ரவேலை பாதுகாத்தேன். அற்புத அதிசயங்களை இஸ்ரவேலுக்கு செய்தேன். அதே மாதிரி உனக்கும் செய்வேன் ஏசப்பா வாக்கு கொடுக்குறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா என்னெல்லாம் செய்தார் நம்மளுக்கே தெரியும். கர்த்தர் என்னெல்லாம் செய்தார்னு தெரியும். கடலை 2 பிளந்தார். ஆமீன். வானத்துலேருந்து மன்னாவை கொடுத்தார். எரிகோ மதிலை இடித்து போட்டார். அதே போன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் பிரச்சனைகளும் எடுத்து போடுவார். ஏன்னா உங்கள் தெய்வம் அவ்வளோ பெரிய தெய்வம். நீங்கள் பாக்கியவான். கலங்காதீங்க. பேசுகிறவங்க பேசிட்டோம். உங்களுக்காக ஏசப்பா செய்ய போகிற காரியங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் தெய்வம் பெரிய தெய்வம்னு சொல்லி. ஆமேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் தெய்வமாக இருக்கிறார். உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.